பாடகி கல்பனா அவர்கள் இப்போ தற்கொலை முடிவு செஞ்சுருக்கிறாங்க, முயற்சி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ரொம்பவே நிறைய பாடல்களை பாடி மக்களுடைய மனதில் தன்னுடைய குரல் வளத்தால் இடம் பிடிச்சவங்க. அதோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் நடுவராகவும் பங்கெடுத்து வந்தாங்க. நிறைய பேருக்கு நல்ல அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்போர்ட்டிவான ஆள், அதிகமாக தைரியமிக்க ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் அவங்க தன்னுடைய கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் தற்கொலை முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது எதனால் இப்படி உறுதி செய்து சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவர் இல்லாத நேரத்தில் வீட்டில் யாரும் வேலைக்கார பெண் கூட இல்லாத அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அதிகமான தூக்க மாத்திரைகளை எடுத்திருக்கிறாங்களாம். இதற்கு என்ன காரணம்? இவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்குமா, இல்லை ஏதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கா, அது இல்லாமல் வேறு ஏதாவது அவங்களுக்கு கொடுமைகள் நடந்திருக்கான்னு பல கோணங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இப்போ கல்பனா அவர்களினுடைய கணவர் கைதாக போகிறாரு. அவர் கைதாகி அதற்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து நிறைய உண்மைகள் வெளிவரப்போகுது. அதன் மூலமாக தான் கல்பனா அவர்களுக்கு என்னாச்சுன்னே தெரியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. பூட்டியிருந்த வீட்டை 2 நாட்களாக இவங்க திறக்கவே இல்லை அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வீட்டில் போய் கூப்பிட்டுருக்காங்க. அதோட வீட்டுக்கார பெண்ணிடம் வேலை செய்யக்கூடிய பெண்ணிடம் கேட்ட பொழுது, நான் 2-3 நாட்கள் ஆயிடுச்சு, நான் ஊருக்கு போயிட்டேன், அவங்களும் ஊருக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் அவங்க இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா தான் இருந்தாங்க, என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க நான் போகிறப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதற்கப்புறமாக ஏற்கனவே பல பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை எல்லோருமே கடந்து வந்தாலும் சில நேரங்களில் நம்மளையும் மீறி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளை தவறான முடிவுகளை எடுத்து வைக்க வழிவகை செய்திடும். அப்படி தான் இங்கே கல்பனா அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே என்ன ஆச்சு கல்பனா அவர்களுக்கு, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறையினர் இப்போ அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும், யாராவது தூண்டுதல் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது கொடுமைகள் இருந்ததா, அதையும் தாண்டி அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் மன ரீதியாக இருக்கான்னு பல்வேறு கோணங்களில் இப்போ இந்த விசாரணையை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கல்பனா அவர்கள் மிகப்பெரிய பாடகியாக இருந்தாலும் கூட இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்துக்கிறது சினிமா வட்டாரங்களிடையே மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நல்ல நல்ல பாடகர்கள், ரொம்ப மனோதைரியம் இருக்கவர்களே இந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தால், சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்பவே அனுபவம் இல்லாத ஆட்களை எல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. இப்போ கல்பனா அவர்கள் செஞ்சுருக்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்பவே எல்லோருடைய மனதிலையும் வேதனை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சீக்கிரமே அது சரியாகி அவங்க நல்லபடியாக பார்த்திங்கன்னா மீண்டும் திரையில் பாடணும்னு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்படி அவங்களுடைய கணவர் மேலே தான் இப்போ அடுத்த கட்டமாக விசாரணையினுடைய பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லணும். காவல்துறையினர் ரொம்ப தீவிரமாக விசாரணை நடத்தி வந்துட்டுருக்காங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்றத கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அவங்களுடைய ரசிகர்களுக்கு தெரிவிப்பாங்க. இப்போது அவங்க ஐசியூவில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள் சரியானதுக்கு அப்புறமாக தான் நார்மல் வார்டுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க மருத்துவமனையிலேருந்து. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுடைய உடனே சீக்கிரம் சரியாகணும்னு அவங்களுக்கு ஆறுதலை, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.